ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம இடியப்ப கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இங்க பாருங்க இடியப்பம் எடுத்து வச்சிருக்கேன். இடியப்பத்தை நம்ம இந்த மாதிரி இருக்கிற இடியப்பத்தை நம்ம ஊத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துக்குவோம். நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊத்தாச்சு. நீங்கள் அதாவது நைட்டு சுடுற இடியப்பம் பாருங்கள். இடியப்பம் நைட்டு சுட்டோம்னா மிஞ்சி போயிடும். நம்ம அந்த இடியப்பத்தை தூக்கியெல்லாம் போட தேவையில்லை. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ நைட்டு வச்ச இடியப்பம் தான் அது. நான் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சேன். இதை நம்ம அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகுளுந்தம் பருப்பு, ஒரு அரை பழம் லெமன் நம்ம அரை பழம் எடுத்துக்குவோம். ஆயில் கொதிக்க வச்சுக்குவோம். வானிலை செடியில் ஆயில் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஃப்ரை போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். நமக்கு வெங்காயம் ஒரு அரை பதம் வதங்கிருச்சு. நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இடியப்பத்தில் உப்பு போட்டிருப்போம். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கலருக்கு தான் மஞ்சத்தூள், நல்லாயிருக்கும். நான் 1/4 டீஸ்பூன். இப்போ லெமன் ஒரு அரை பழம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இடியப்பம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிங்க. கொஞ்சமாக இருந்தால் 1/4 பழம் ஊற்றிக்கங்க. இன்னும் கூட இருந்தால் அரை பழம் ஊற்றிக்கங்க. நம்ம இதிலே ஊற்றியெல்லாம் எழுதி சீடை எடுத்துகிட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடியப்பத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். நீங்கள் இடியப்பம் அப்போவே புளிஞ்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு இடியப்ப கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ருசியான இடியப்ப கிச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டை சொல்லுங்கள்.